கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எல்ஷடாய் வேதாகம பயிற்சி மையத்தின் போதுமானவற்றுக்கும் அதிகமானவர் என்ற தியான பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களாக நாம் தியான பகுதியிலே எதையும் நாம் தியானிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் மனம் திறந்து உங்களுடன் சொல்லியிருந்ததுபடி ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சிறிய ஒரு பகுதி மக்களுக்கு, அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடிய மக்களுக்கு தேவனை பற்றி சொல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பை அவர்கள் மக்களை ஆராதனைக்கு உட்படுத்தும்படியாக, அவர்கள் ஆயத்தம் பண்ணும்படியாக, கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியத்தை நான் செய்யும்படி தேவன் எனக்கு இந்த நாட்களிலே கொடுத்திருந்ததினால் அவர்களுக்கென்று மதிய உணவினை நான் கொடுத்தேன் என்று சொல்லியிருந்தேன். இந்த உணவு தேவன் கொடுத்த காரியத்தின் நிமித்தமாக, அதாவது என்னுடைய சகோதரனின் குடும்பத்தின் மூலமாக இந்த காரியம், என்னுடைய இளைய சகோதரன் அவர் சென்னையிலே இருக்கிறார், அவருடைய குடும்பத்தினின் சார்பாகத்தான் இந்த விருந்து நடத்தப்பட்டது. தேவ மகிமையை மக்கள் எல்லோரும் கண்டடைந்தார்கள். வந்திருந்த அனைவருமே மதிய உணவினை சாப்பிட்டு அவர்கள் தேவநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அந்த வேலையினால்தான் அதற்கான காரியங்களை ஒழுங்குபடுத்தவும், அதற்காக ஆயத்தப்படுத்த இடத்தை சுத்தப்படுத்தவும், அதற்காக காரியமாகத்தான் நான் உங்களிடம் செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இனிவரும் நாட்களிலே அந்த பகுதியின் காரியம், அதாவது மகிமையின் கூடாரத்தின் காரியம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, நம்மளுடைய எல்ஷடாய் பிடிசியினுடைய காரியமும் சரி, பரலோக மன்னாவின் காரியமும் சரி, அவற்றை இனி வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து அவற்றை குறித்ததான காரியங்களை வேதாகமத்தின் வெளிச்சத்தில் நாம் தியானிக்கலாம். இப்போது நாம் தியானித்து கொண்டிருந்த காரியத்தை சற்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் ஜெபத்தை பற்றி தியானித்தோம். அதற்காக அடுத்தபடியாக உபவாசத்தை பற்றி தியானித்தோம். இந்த உபவாசத்தை பற்றி நாம் தியானித்தோம் என்று சொல்வதை காட்டிலும் உபவாசத்தை எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்து நான் சொல்லிவிட்டேன். உபவாசம் என்பது நாம் ஏதோ பட்டினி கிடைப்பது என்ற அர்த்தமல்ல. பட்டினியாக இருப்பது என்பதும் அதனுடைய நோக்கம் கிடையாது. உபவாசம் என்பது தேவனையை நாம் அருகிலிருந்து, தேவனையை சார்ந்திருந்து அவருக்காக நாம் எடுக்கக்கூடியதான, அதாவது நம்மளுடைய காரியங்களை சரி செய்து கொண்டு தேவ காரியத்தை நாம் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவற்றை நடத்துவதும் தான் உபவாசத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதோ உபவாசத்தை கூட்டிவிட்டோம், அல்லது உபவாசத்தை நாட்களை நியமித்திருக்கிறோம், அல்லது உபவாசம் எடுத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அதை ஒரு சடங்காக செய்யக்கூடாது. எல்லோரும் இருக்கும்போபடியாக எல்லா மக்களும் செய்யக்கூடியதான ஒரு செவ்வாய் வெள்ளி என்று சொல்லி ஒரு சடங்காகவோ, அல்லது மாதத்தின் ஒரு கூடுகை என்று சொல்லி அதை ஒரு சடங்காகவோ தயவு செய்து நீங்கள் செய்யாதீர்கள். மாதந்தோறும் ஒரு கூடுகை, உபவாச கூடுகை என்று சொல்லி நீங்கள் அவற்றை ஏதோ ஒரு காரியமாக அவற்றை செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டதாக வைத்து கொள்ளாமல், தயவு செய்து சொல்கிறேன், உபவாச கூடுகை நடத்தக்கூடியதான ஸ்தாபனங்களுக்கும் சொல்கிறேன், உபவாசியை நியமித்திருக்கக்கூடிய மக்களுக்கும், அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு நாளை பிடித்து கொண்டு, நாளை நியமித்து கொண்டு அந்த நாளை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி செய்யாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும், உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை மட்டும் சார்ந்திருந்து அவர் சமூகத்திலே மட்டும் உங்களை ஒப்பு கொடுத்து அவர் காரியத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீர்களா என்பதை பார்த்து, அவருடைய சித்தத்துக்கு மட்டும் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா, அவர் நோக்கத்தை மட்டும் உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுகிறீர்களா, அவர் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்கிறீர்களா என்பதை மட்டும் பார்த்து அந்த நாளை நீங்கள் நியமித்து கொள்ளுங்கள். அப்போது தேவன் நிச்சயமாக மகிமைப்படுவார். நான் முன்னாடி சொன்னது போல வேதாகமத்திலே அநேக உபவாசங்களை நாம் பார்க்கிறோம். அந்த உபவாசத்தை பற்றி நாம் இங்கே விரிவாக விளக்கமாகவும் காணலாம். பாருங்கள், நான் எல்லாவற்றையும் சொன்னது போல நாம் எல்லோருக்கும் முன்மாதிரியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் நாம் முன்மாதிரியாக வைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அவரை நாம் ரோல் மாடலாக, முன்மாதிரியாக நம் வாழ்க்கையில் வைத்திருந்தால் மட்டுமே
அவரை மட்டுமே நாம் நோக்கி பார்த்தால் மட்டுமே அவரை போல நாம் மறுரூபமாகவோ அவரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய காரியங்களை நம்முடைய எல்லாவற்றிலும் புது சிருஷ்டியாக நம்மை மறுரூபப்படுத்தவும் நாம் அவரை நோக்கி செல்ல செல்ல நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே பரிசுத்தப்படுத்தவும் அது ஏதுவாக இருக்கும். பாருங்கள், அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்றுதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். ஆனால் அவரை போல நம்மால் இருக்க முடியுமா என்றால் அது நம்மால் நிச்சயமாக கூடாது, நம்மளால் நிச்சயமாக முடியாது. அவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் பிரயாசப்படுவோம், எல்லோரும் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த பரிபூரணம் நம்மால் அடைய முடியுமா என்றால் அது அவருடைய கிருபை அல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மால் முடியாது. அதனால் அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரையே நோக்கி பார்த்து, அவரையே நோக்கி அவர் வழியே நம்முடைய வழியாக வைத்து நடப்போம். அவரே நம் வாழ்க்கையை மேம்படுத்த வல்லவர், நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவர். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபவாசம் இந்த நாட்களில் நாம் குறித்து பார்க்கலாம். பாருங்கள், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அது நமக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு அதில் இருக்கிறது. அதே போல லூக்காவில் பார்த்தீர்கள் என்றால் பாருங்கள், லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நான் சொல்லியிருக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரை, அதே போல் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வரை. இந்த 2 சுவிசேஷத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அவற்றை நாம் படித்து பார்த்தால் தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே உபவாசத்தை கடைபிடித்தார். ஆனால் அதை ஏன் கடைபிடித்தார்? ஏன் அவரும் உபவாசிக்க வேண்டுமா? அவர் கடவுள் மனிதனாக வந்தார் என்று சொல்கிறீர்களே, அவரும் உபவாசிக்க வேண்டுமா என்றால் அந்த உபவாசத்தின் மூலம் நமக்கு சில காரியங்களை அவர் நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் அந்த நாளை நியமித்திருக்கிறார். அவற்றை நாம் அங்கே நாம் காணலாம். பாருங்கள், இங்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கதான அந்த வசனம் 1ஆம் வசனம் பார்த்தீர்கள் என்றால், அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்கள், 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போது உபவாசம் இருக்கும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அதாவது உபவாசம் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இதே காரியம்தான் அங்கே நான் லூக்காவிலே சொல்லப்பட்டது போல லூக்கா 4லே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே காரியங்களைத்தான் அங்கேயும் பார்த்திருக்கோம். ஆனால் அங்கே பாருங்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரண்டுமே, அதாவது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறியுடனே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே சோதிக்கப்படுவதற்காக பிசாசு அவரை சோதித்தார். 40 நாள் இருந்தால் அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் ஒன்றும் சாப்பிடாமல் அவர் 40 நாளும் உபவாசம், அதாவது ஒன்றும் புசியாமல் இருந்தார் என்று தான் அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்போது 40 நாளுக்கு அப்புறம் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது தான் சோதனைக்காரன், அதாவது பிசாசு அங்கே வந்து அவரிடம் வேத வாக்கியங்களை கொண்டு, வேத வாக்கியத்தை கொண்டே, வேத வசனத்தை கொண்டே அவரை சோதிக்கிறான் என்று பாருங்கள். நம்மையும் கூட அநேக தரம் பிசாசு வேத வசனங்களை காட்டித்தான் நம்மையும் குழப்புவான். இப்படி இருக்கிறதே, அப்போது நீ இதை செய்யலாமே, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, நீ ஏன் இதை செய்யக்கூடாது? பாருங்கள், ஆதாம் ஏவாளிடம், அதாவது ஏவாளிடம் சாத்தான் சொன்னது என்னவென்றால் வசனத்தை காட்டித்தான், அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை காட்டித்தான். நீங்கள் இதை புசிக்கக்கூடாதா என்று கேட்டான். அதற்கு ஏவாள் நாங்கள் புசிக்கவும் தொடவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்துத்தான் பிசாசானவன் நம்மளை அவன் சோதனைக்குட்படுத்துவான் அல்லது நம்மை சோதிக்க வருவான். பாருங்கள், வேதாகமத்தில் எப்படி சொல்லியிருக்கிறதே, நீ இதை செய்தால் என்ன? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவையே அவன் சோதித்தான். என்று என்ன சோதிக்கிறான் என்பதை இங்கே பார்க்கலாம். பாருங்கள், அவர் பசியாக இருக்கும்போது தேவனுடைய குமாரனிடத்தில் பிசாசு என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாருங்கள், அங்கே இருக்கிற கல்லை காட்டி அவர் பசியாக இருக்கிறார் என்று சொல்லி, நீ தேவனுடைய குமாரனானால், பார்த்துங்களா,
நீ தேவனுடைய குமாரனானா இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும், அதாவது சாப்பிடக்கூடியதான பிரெட்டை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கல்லை காட்டுறாங்க. அப்போது அதே மாதிரி தான் பாருங்கள், லூக்கா 4:3 அப்படி தான் சொல்லியிருக்கு. நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். பாருங்க, அப்பமாகும்படி சொல்லும். அப்போது பாருங்க, தேவனுடைய குமாரனானால் நாம என்ன செஞ்சுருப்போம்? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ இந்த காரியத்தை பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணு, செய்யின்னு சொல்லி சாத்தான் நம்மளை இங்கே சொல்லப்பட்டிருக்கதே. அப்போது நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் இந்த காரியங்களை செய் என்று சொல்லி நம்மளை தகாத காரியங்களை, பாருங்கள், அவர் தேவனுடைய குமாரன் தான், அவரால் கல்லுகளை கூட அப்பமாக்க முடியும். அப்படிப்பட்ட தேவன்தான் அவர். அதாவது ஒன்றும் இல்லாமலிருந்து உலகத்தை படைத்த தேவனால் கல்லுகளை அப்பமாக்க முடியாதா? ஆனால் முடியும். ஆனால் அவர் சொன்ன காரியத்தை பாருங்கள். அவர் அங்கே வீம்பு பாராட்டி கொண்டு என்னால் முடியும், நான் செய்து காட்டுகிறேன் பார் என்று சொன்னால் அவன் வார்த்தைக்கு அவர் அங்கே விழுந்து போய்விடுவார். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்னவென்று தெரியுமா? அதே வேதாகமத்திலிருந்து தான் அவர் பதிலை எடுத்து சொல்லியிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, அங்கே உபாகமம் 8:3 அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்க, இப்படித்தாங்க இதே மாதிரி தான் லூக்காலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் அதைத்தான் சொல்கிறார். லூக்கா 4:4 சொல்லியிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, நம்ம இப்போ நம்ம அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் தாரும் கேட்குறோம். ஆனால் அந்த அன்றன்றுள்ள அப்போ நமக்கு சாப்பாட்டான காரியம் மட்டும் கிடையாதுங்க. அது தேவனுடைய வார்த்தைங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி அதை கேட்குறோம், எப்படி நம்ம அதை பார்க்குறோங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் சொல்லப்பட்டதுங்க. தேவ காரியத்தை விளக்கி காட்டக்கூடியதான வார்த்தைங்க. நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, தயவு செய்து வேதாகமத்தை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் வியாதியை எடுத்து போடுவாருங்க. தேவ வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, தேவ குமாரனே தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பாருங்க, அவர் தேவ குமாரன் தான். சாத்தான் சொல்லும்போது அவரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவர் செஞ்சிருக்க முடியாதா? அந்த கல்லுகளை அப்பமாக்கி காட்ட முடியாதா? ஆனாலும் கூட அவர் வேத வார்த்தைக்கு தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்க. அந்த பழைய ஏற்பாட்டுள்ள நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அதில் உள்ளப்பட்ட வார்த்தையே திருப்பி சாத்தானுக்கு சொல்லியிருக்காருங்க, சோதனைக்காரனுக்கு சொல்லியிருக்காருங்க. அதே போல் நாமும் வேத வாக்கியத்தை நாம் நன்றாக கற்று அதன் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது எந்த சூழ்நிலையோ, எந்த வியாதியோ, எந்த விளைவினமோ, எந்த காரியமோ நம்மளை மேற்கொள்ளாதுங்க. சாத்தான் நம்மளை சோதிக்க வந்தாலும் கூட வேத வாக்கியங்களால் நம்முடைய இருதயம் நிரம்பியிருக்கும் என்றால் அவனையும் நாம் எளிதாக தோற்கடித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாம் அவரிடமே நாம் ஜெய கிறிஸ்துவையே நாம் ஏற்றுக்கொண்ட ஜெய வீரராக நாம் இருப்போங்க. ஒரு காரியத்தை மட்டும் உங்களிடம் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேங்க, தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த காரியத்தில், எந்த அலுவலகத்தில், எந்த வேலையிலே, எந்த விதமாக இருந்தாலும் சரி, வேதாகமத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். வேதாகமத்தை தயவு செய்து 1 மணி நேரம் படிக்க முடியலாம், அரை மணி நேரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய எல்லா வேலையிலும் முதல் வேலையாக வேதாகமத்தை வாசியுங்க. தயவு செய்து வாசித்து பாருங்கள். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் மாறுவதற்கு அது ஏதுவாகவும் உங்களை அது வழிநடத்தி செல்லும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இந்த காரியத்தை குறித்து தியானிப்போம். இந்த முதல் காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பது தான் இந்த காரியத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது. நாம் எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, என்ன விதமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த வார்த்தையே நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.